லட்சுமி லட்சுமி. யோ நீ எதுக்கு இங்க வந்த? ஏய் நீ யாரா? லட்சுமி லட்சுமி கூட்டியா? அது எங்க அம்மா தான். உங்க அம்மா தான் வர சொன்னாங்க, அங்க கேளு. எதுக்கு? டே குமாரு, இவர்கிட்ட நான் வட்டிக்கு பணம் கேட்டிருந்தேன், அது கொடுக்க வந்திருக்காரா? எதுக்கு? நான் சம்பாதிக்கிறேன், அப்பா துபாயில இருந்து பணம் அனுப்புறாரு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ற நீ? இந்த ஆளுகிட்ட வட்டிக்கு வாங்கினா வீட்டே எழுதி வாங்கிடுவான். டேய் என்ன மரியாதை இல்லாம அவன் வேண்ட? ஐயா 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 கோச்சுக்காதீங்க. இங்க பாரு, எனக்காக இல்லடா, வனிதாவுக்குடா. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாடா, அவளுக்காக தான்டா பணம் கேட்டிருந்தேன். அம்மா சொன்னா கேளு. நீ ஜாமீன் கொடுத்து பணம் வாங்கினா அப்புறம் மாட்டிக்குவ. இந்த ஆளு ரொம்ப மோசமானவன். ஐயா பணம்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஏன்டா என்ன நிக்கிற? வேலைக்கு நேரமாச்சுல, கிளம்பு. வர வர உன் போக்கே சரியில்லை. அப்பா ஃபோன் பண்ணானா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சரி சரி, அதெல்லாம் சொல்லிக்க. இப்ப நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு போ. கொஞ்சம் தள்ளு. பாவி பைய, இப்படி வீட்டுக்கு வந்த லட்சுமியை கெடுத்துட்டு போயிட்டானே. ஐயா, என் புள்ள ஏதோ தெரியாம பேசிட்டான் ஐயா, அவனை மன்னிச்சிருங்க. உனக்கு பணம் கிடைக்க நான் அசிங்கப்படணுமா? அதான் சொன்னேன்லங்க, ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான்னு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்களே. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அது போதும். சரிங்க ஐயா, வாங்க போலாம். வண்டியில ஏறு. பாபு, அண்ணன் இருக்கிறா பாபு? நான் வரல. ஏன் அட்வான்ஸ் கேட்க போறியா? நான் எப்ப கேட்டிருக்கேன்? புதன்கிழமைனா நீ தான் கேட்ப. பாபு அண்ணே, பெயிண்டிங் ஷெட்ல இருந்து கார் வந்ததா? அவங்க இன்னும் தர மாதிரி தெரியலண்ணே. இன்னும் வரலையா? நேத்தே வரணுமே அது. அப்புறம் குமார் உங்களை கேட்டானே. எதுக்கு? தெரியலண்ணே. சரி நீ வேலை பாரு. சரிண்ணே. ஏய் குமார். அண்ணே. என்ன தேடினியாம? இல்லனே, அன்னைக்கு நம்ம செட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணானே, வெள்ளை வெட்டி மாட்டியா? ஆமா, மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணானா? இல்ல, எங்க வரலனே, என் வீட்டுக்கு வந்தான். எதுக்குடா? எங்க அம்மா அவங்ககிட்ட வட்டிக்கு பணம் கேட்டிருக்கும் போல இருக்கு. நான் விரட்டி விட்டேன். என்னடா சொல்ற? அவன் வட்டிக்கு ஒரு ஆளுண்ணே. இல்லடா, அவன் வேற ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். உன் அம்மாவை எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. என்னன்னு சொல்ற? உங்களுக்கு சொந்தமா ஏதாவது இடம் இருக்கா? இல்ல, இருந்த இடத்தை வித்து தான் அப்பா துபாய்க்கு போனாரு. அந்த இடத்துக்கு எடுத்து தான் வந்திருப்பான். சும்மா வட்டிக்காக வந்திருக்கான்னு உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற பெரிய பில்டர் கிட்ட மோதிரம் அவன் இந்த சில்லறை வட்டிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். இடத்தை வித்து பணமும் வாங்கியாச்சு, வேற என்ன இருக்கு? அவன் ஆசை காட்டி மோசம் பண்றவன்டா. ஏதோ பெருசா குழி தோன்றான். அவங்க அம்மாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவன் மட்டும் அப்படி எதனா பண்ணா அவன் நடுமடையில நச்சுன்னு போட மாட்டேன். அண்ணே, இதுக்கு தான் அன்னைக்கு அவன் செட்டு தாண்டி விட்டுற கூடாது. ஏய் பாபு, இது வேலை செய்யற இடம். ரவுடி பசங்க கூட சண்டை போட நாம இங்க இருக்கோம். அவன் மறுபடியும் வரமாட்டான். வந்தா பாத்துக்கலாம். நீ போய் வேலை பாரு. போட. சரிண்ணே. பெருமாள், இன்னைக்கே இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். சரிங்க சார். அப்புறம் அந்த ஃபைல் பில்லர் போடுறதுக்கு மார்க் பண்ணிவிடு. ஓகே? உடனே வேலையை ஆரம்பிச்சிடும் சார். வேறு எது தேவைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. வேலை எக்காரந்த கூட நிற்கக்கூடாது. சரி சார். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டு. நான் அந்த பக்கம் போனோன்னே சரக்கு போட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ண இனிமேல் இந்த கம்பெனியில் காலை எடுத்து வைக்க முடியாது. ஜாக்கிரதை. சத்தியமா அது மாதிரி பண்ணவே மாட்டேன் சார். போய் வேலையை பாரு. என்ன சார், வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். கரெக்ட் டயத்தில் ஆரம்பிச்சா தானே ப்ராஜெக்டை கரெக்டாக முடிக்க முடியும். அப்படியும் திடீர்னு மழை வந்தால் வேலை நிற்க தானே செய்யுது. சார், இந்த இடம் தான் சார். அப்படியா? வாமா. இந்த ஒரு ப்ரொஃபஷனில் மட்டும் என்னதான் முதலீடு இருந்தாலும் ஒர்க்கர் சப்போர்ட் இருந்தாலும் இயற்கையோட ஒத்துழைப்பு இல்லைனா ஒன்றும் நடக்காது.
வாங்க சார். இங்க பில்டிங் கட்டுறீங்களே, அதுக்கு யார் இன்சார்ஜ்? நான் தான். என் பேர் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம், இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் நாராயணனுக்கு இந்த இடத்த வித்துட்டாங்க. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால இதை வேற ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட்டாங்க. அதனால இங்க நடக்கிற வேலையை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாராயண சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரெடியா தான் இருந்தாரு. இவங்க ஹஸ்பண்ட் துபாயில வேலை கிடைச்சு தான் கிளம்பி போயிட்டாரு. அவங்களுக்கு சேர வேண்டிய ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி இவங்க இன்னொருத்தருக்கு விற்க முடியும் எங்களை கேட்காம? வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலையே. லேண்ட் வேல்யூ ஏறி போயிடுச்சு. வாங்குற பார்ட்டி கூட 2 லட்சம் தரேங்கிறாங்க. யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதுக்காக எங்களை கன்சல்ட் பண்ணாம கொடுத்துருவீங்களா? எனக்கு தெரியாது. நான் வாங்கின பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். இந்த பாருமா, இங்க அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. எங்க பாஸ் ஊர்ல இல்ல. ஊர்ல இருந்து வந்ததும் பணத்தை வாங்கிக்கிங்க. சாரி சார், எங்க வீட்டுக்காரர் அடுத்த வாரம் வெளிநாட்டுல இருந்து வராரு. நாங்க அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா கஷ்டம் உங்களுக்கு தான். அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி இருக்கும். ஆமா, இவங்க சொல்ற இடம் எங்க வருது? நாம அபார்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ண இடத்துல தான். சார், எப்போ ப்ராப்ளம்னு வந்துடுச்சோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிங்க. ஏமா, பணம் கூடுதலா கிடைக்குதுங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வித்துருவீங்களா? எங்க கஷ்டத்துக்காக தான் சார் இந்த இடத்தையே விக்கிறோம். இப்ப கூடுதலா கிடைக்குங்கும் போது நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இங்க பாருங்க சார், முதல்ல அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு அதை சரி பண்ண பாருங்க. பெருமாள் சார். என்ன சார்? நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் சார்? அது உனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணுமா? ஓ, வேலையை பாரு. ஆ, இப்ப சந்தோஷமா? உங்க கிட்ட போய் இடத்த வாங்கணும் பாரு. போமா. ஏன் என்ன திட்டுறீங்க? என் நிலைமையில யார் இருந்தாலும் இதத்தான் செய்வாங்க. ஏமா போமா, அவங்க தான் பாக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, போமா. சார், அந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிக்கிற வேலையை பாருங்க சார். கண்டிப்பா சார். வரதன் சார், இந்த பிரச்சனை ஏன் எப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க? நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து அது என்னன்னு கேட்டு சால்வ் பண்ணுங்க. சின்ன பிரச்சனை தான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். சரிங்க சார், இப்பயே ஆபீஸ் போயிட்டு பாஸ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே வரேன் சார். சார். பெருமாள் சார். இப்போ நீ என்ன பண்ணு, வந்திருக்கிறவங்களுக்குலாம் சம்பளத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. நான் ஈவினிங் உனக்கு ஃபோன் பண்றேன். ஆ, ம். சரி சார். இந்தாங்க கார்த்தி, என்னது இது? இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை படிச்சு பாருங்க. இது என்ன புதுசா இருக்கு? இது வரைக்கும் கம்பெனி பேர்ல தானே லோன் வாங்குவோம். அப்பா தானே சைன் பண்ணுவாரு. இது பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களும் சந்தோஷம் தான் எம்டியா. அதனால கம்பெனி லோன் எல்லாம் இனிமே உங்க பேர்ல தான் இருக்கும். அப்பா இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? என்ன கார்த்தி டவுட்டு? வேணா அப்பாக்கு கால் பண்ணி கேளுங்க. சரி, தப்பா நினைக்காதீங்க. கார்த்தி, இங்க ஒரு சைன் பண்ணணும். ஓ, ஆமா, அம்மா வீட்ல இல்லையா? உள்ள இருக்காங்க, கூப்பிடுவா? இல்ல வேணாம், உங்க மேரேஜ் விஷயமா பேசலான்னு பார்த்தேன். எங்க மேரேஜ் இப்ப நடக்கும் நம்பிக்கை இல்ல. அம்மா, நீங்க ஏன் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க? என்னங்க ஆன்சரே காணோம்? கார்த்தி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா அவர்கிட்ட சொல்லல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. யார் அவர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேனே. உங்க தயக்கத்தை பார்த்தா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தெரியல. என்கிட்ட சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். அது உனக்கு தெரிஞ்சவர் தான். ப்ளீஸ், யாருன்னு தெளிவா சொல்லுங்களேன். பிரேம். ரியலி? சூப்பர் செலக்ஷனுங்க. உங்களுக்கு ஏத்த லைஃப் பார்ட்னர். தேங்க்ஸ் கார்த்தி. இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேங்க. இந்த விஷயத்த நேர்ல அவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர். கூடிய சீக்கிரத்துல கல்யாண விருந்து வைங்க. பாப்போம் கார்த்தி. சரி, நான் வரேன். ஓகேங்க. என்னக்கா, எங்க வீடெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல? இல்ல, முதல்லலாம் அடிக்கடி வருவீங்க, இப்பெல்லாம் வர்றதே இல்லையே, அதான் பிரியா, கேட்டேன். அக்கா பயங்கர பிஸி. கார்த்தி, உன்னை நம்பலாம்ல?
கன்ஃபார்மா நம்பலாம். என்ன 2 பேரும் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து பிரியா, நியூ ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். டைம் ஆச்சு, நான் வரேன். வாங்க ஜெனிஃபர். இந்தாங்க. கார்த்திக் கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. ஓகே. சந்தோஷ் ஆபீஸ்க்கு வந்து சைன் பண்றேன்னு சொன்னா, இன்னும் வரலையா? வரல. 6 மணி வரைக்கும் மேனேஜர் இருப்பாரு. சோ நோ ப்ராப்ளம். மை கம் இன். வாங்க சார். இதெல்லாம் ரொம்ப ஓவர் பெரியப்பா. உட்காரு. கரெக்டா தானே சொன்னேன். சரி, ஃபைலை காட்டுங்க. முதல்ல நான் சைன் போட்டுறேன். அப்புறம் என்னால தான் லேட்னு சொல்வீங்க. ஓகே. இந்தாங்க பெரியப்பா. இதுல எனக்கு துளி கூட சம்மதமே இல்லை. அப்பா ஆசைக்காகத்தான் நான் ஒத்துக்கிட்டேன். நானும் கார்த்தி அண்ணாவும் தான் கம்பெனியோட எம்டின்னு பல்லவி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பார்த்துக்கங்க. சந்தோஷ், நீ உன் அண்ணனுக்கு விட்டு கொடுக்கறதும் கார்த்திக் உனக்கு விட்டு கொடுக்கறதும் அது உங்க பெருந்தன்மைடா. ஆனா ஒரு அப்பாவா தன்னோட கடமையை செய்யணும்ல, அதைத்தான் ராஜாராமன் செஞ்சிருக்காரு. உங்க அப்பாவை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதுவே ஒரு வகையில சந்தோஷம்தான். அப்பாவை விட்டு கொடுக்காம அவருக்காக வீட்டுல போராடுற பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு நீங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறது தான் பலம். ஹலோ சுந்தரம். கணேஷ் சார், இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. ஏ? லேண்ட்ல ஏதோ வில்லங்க இருக்கும் போல் இருக்கு. அந்த பார்ட்டி ஒருத்தரோட ஒய்ஃப் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் நாராயணன் சார்கிட்ட விசாரிங்களேன். ஏ வரதோ சைட் பக்கம் வரலையா? வந்தாரு. ஆனா அந்த வில்லங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம கடைக்கால் கட்டுறதா சொல்றாரு. அதனால தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கு. சரி சுந்தரம், நான் நாராயணன் கிட்ட பேசுறேன். ஓகே. என்ன சார் ப்ராப்ளம்? சைட்ல ஏதோ ப்ராப்ளமா? சுந்தரம் ஃபோன் பண்ணாரு. ஹலோ சார், நான் கணேஷ் பேசுறேன். சொல்லுங்க கணேஷ். சார், சைட்ல லேண்ட் சேல் பண்ணவங்க யாரோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வேலை ஒன்றும் ஆரம்பிக்கல சார். என்ன சொல்றீங்க? லேண்ட்ல எந்த ப்ராப்ளமும் வர சான்ஸே இல்லையே சார். யாரோ வேண்டாதவங்க தான் சீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வருது கூட தான் இருக்காரு சார். அவர் சொன்ன அப்புறம் தான் சுந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். வரது இது வரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணலையே சார். நான் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன பெரியப்பா? எனக்கு என்னமோ பாஸ்கர் தான் இந்த வேலை செஞ்சிருக்கணும். நம்ம ப்ராஜெக்டை எப்படியாவது தடுக்க பார்க்கறான். யார் அவன்? எங்க இருக்கான்? சந்தோஷ், இது பிசினஸ். இப்படி கோவப்படக்கூடாது. பொறுமை வேணும், புரியுதா? சாரி பெரியப்பா. ஓகே, பரவாயில்ல. இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. சரி பெரியப்பா, நான் வரேன். சரி. சார், நாராயணன் ரொம்ப மோசமான ஆளா தெரியறான். கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ஓகே ஜெனிஃபர், நான் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். யோ வரதா, சும்மா சொல்லக்கூடாதியா, அசத்திட்டயா. முதல்ல உட்காரியா. நீ கொடுத்தது அருமையான ஐடியா. இந்நேரம் அந்த ராஜாராம துண்டாக்கான துணியாக்கான தலைதறிக்க ஓடி இருப்பாயா. சார், ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாதீங்க. இப்ப நாம கால் கிணறு தான் தாண்டி இருக்கோம். என்ன சொல்ற? ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஒர்க் நடக்க இருந்ததை தற்சமயம் தடுத்து நிறுத்தி இருக்கோம், அவ்வளவுதான். இது டெம்பரரி தான். இன்னும் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார். என்ன? என் பாஸ் நாராயணன் ஃபாரின் போயிருக்கிறதுனால தான் இப்போதைக்கு ஒர்க்கை ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது. அவர் இருந்திருந்தா இதை கூட நம்மளால செஞ்சிருக்க முடியாது. இப்போவும் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா பணத்தை அள்ளி வீசி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வச்சிடுவாரு. அவரால் எதையும் செய்ய முடியும் சார். அப்போ இது வரைக்கும் நாராயணனுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கறியா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை சார். எனக்கு அப்படி தோணலையா. ராஜாராமனோ இல்ல அவங்க ஆபீஸ்ல இருக்கிற யாரோ நிச்சயமா நாராயணுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருப்பாங்க. ஒர்க் நடக்கல, ஏதோ வில்லங்கம்னு சொல்றாங்கன்னு தகவல் கொடுத்துருப்பாங்களே.
அப்படியே அவங்க தகவல் கொடுத்துருந்தாலும் பாஸால எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் எதுவாக இருந்தாலும் என்ன தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவரால் என்ன கான்டாக்ட் பண்ண முடியாது. நான் செல்போன் ஆஃப் பண்ணிலாம் வச்சிருக்கேன். வெரி குட்யா, சூப்பர்யா. வரதா, ராஜாராமனுக்கு நாம கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம அவன் இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடணுயா. அந்த அளவுக்கு நம்ம யாருன்னு தெரிய வைக்கணும். என்ன சொல்ற? காட்டிடலாம் சார், அதுக்கு நிறைய ரூட் இருக்கு. நீங்க கவலையே படாம இருங்க. சூப்பர்யா. உட்காரியா. ம்